ரிஷபம், எல்லா துன்பங்களையும் நீக்குவதற்கு பேராற்றல் உண்டு. எல்லா சக்தியும் உங்களுக்கு உள்ளே அடக்குதல் உண்டு. மகா சக்திக்குரிய இடம், தனத்துக்குரிய இடம், சுகத்துக்குரிய இடம், சொர்க்கத்துக்குரிய இடம், வணக்கத்துக்குரிய இடம், வாழ்த்துக்குரிய இடம். அதனாலதான் காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக அதை வைத்திருக்கிறாங்க நம்ம முன்னோர்கள். காலபுருஷனுக்கு 2ஆம் இடமாக வைத்திருக்காங்க. ஏன்னா 12 பாவத்துல 2வது கெட்டு போகக்கூடாது. 2வது பாவம் மட்டும் கெட்டு போகக்கூடாது இல்லைங்களா? 2வது பாவம் கெட்டா என்ன ஆகும்? வாழ்க்கையிலே 2 தானங்க, 2 மாடு தானே. ஒரு ஓட்டத்திற்கு, ஒரு வாழ்க்கைக்கு 2 ஆண் பெண்ணும். ஒரு படிப்புக்கு ஒரு நூல், மனிதன் படிக்கிறான், நான் படிக்கிறேன் நூல், அப்ப 2 பேர். பேனா எழுதுறோம், எனக்கு துணையா இருக்குது, அப்ப அது 2. எல்லாமே 2. நான் அங்க வஸ்திரம் போடுறேன், என்னோட சேர்ந்த வஸ்திரம், அப்ப அதுக்கு 2. அதனாலதான் எல்லாத்தையும் விட 2ஆம் இடத்துக்கு மதிப்பு, வணக்கம், வாழ்த்து, தனம். அதுக்கு தனத்தை கொடுத்துருக்கிறாங்க. உங்க வீட்டுக்காரர் அங்கேயே இருக்காரு, உங்க ராசிநாதன் எங்க இருக்காரு, உங்க ஜாதகத்துல எங்க இருக்காரு, உங்க ராசி கட்டத்துல எங்க இருக்காரு, உங்க நவாம்ச கட்டத்துல எங்க இருக்காரு, உங்க ராசி கட்டத்துல எங்க இருக்காரு, நவாம்ச கட்டத்துல எங்க இருக்காரு, அதை பதிவீடு செய்து கொண்டு தசாபுத்தியை பார்த்து கொண்டு எத்தனை யோக பலங்கள் இருக்குது, எத்தனை யோக பலன் இருக்குது, அதையும் பார்த்து கொண்டு கணித்து கொண்டால் நிச்சயமாக இந்த மாசத்தை நீங்க ஜெயிக்க முடியும். ஏன்னா மேசத்துக்கு சனீஸ்வரர் 12ல இருக்காரு, ரிஷபத்துக்கு 11ல இருக்காரு, லாபாதிபதி இருக்காரு, வக்கரத்துல இருக்காரு. என்ன வக்கரமா இருந்தாலும் சரி, அந்த 11ஆம் இட பாவகத்தன்மையை மாற்றாம கொடுக்கணும் அல்லவா? அதை கண்டிப்பா செய்வாரு. ஏற்கனவே ரிஷபமும் சுக்கிரனும் சனியும் நட்பு கிரகம் தான். அப்ப அந்த மாற்றத்தை கொடுக்காம இருக்காரு. அப்ப என்ன தொழில்? 3 பாயிண்ட், 2 பாயிண்ட். இனிப்பு சம்பந்தப்பட்டது, பேக்கரி சம்பந்தப்பட்டது, பெண்கள் சம்பந்தப்பட்ட அனைத்து தொழிலும், மீடியாக்கள் சம்பந்தப்பட்ட தொழில் எல்லாமே நீங்க செய்யலாம். உங்க சப்போர்ட்டா தசாபத்தியா வச்சுக்கோங்க, சப்போர்ட்டா தசாபத்தியா வச்சுக்கோங்க. அதுக்கு எதிர்ப்பா நீங்க எதை செய்யக்கூடாது? ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது, ஏஜென்சி பண்ணக்கூடாது, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடாது, ஏஜென்சி நெருப்பு சம்பந்தப்பட்ட எதையும் பண்ணிடக்கூடாது. ரொம்ப கவனமா இருக்கணும். குரு திசையில புதன் புத்தி கவனம் இருக்கணும், புதன் திசையில குரு புத்தி கவனமா இருக்கணும். சந்திர திசையில ராகு, சந்திர திசையில கேது, சந்திர திசையில சனி வந்தால் கவனமா இருக்கணும். இது நெகட்டிவ். எப்போ உங்க ஜாதகத்தை நீங்க பாப்பீங்க, ராசி கட்டத்தை பாப்பீங்க, நவாம்சம் பார்த்துட்டு என்ன தசை பத்தி என்ன சந்தேகத்தை கேட்டீங்கன்னா அப்ப நாங்க சொல்லிட்டு போவோம். இல்லை நீங்க பக்கத்துல கூட பார்த்துக்கலாம். கூடுமானவர்கள் ஆன்லைன்ல ஒரு மாதிரி பணிவோட பாத நமஸ்காரம் பண்ணிக்கின்றேன். ஆன்லைன்ல கன்சல்டிங் வாங்க, கூடுமானவர் ஆன்லைன்ல கன்சல்ட் வாங்க. கரெக்டா நேரத்தை மட்டும் கரெக்டா கொண்டு வாங்க. கணிச்சு கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. மகாலட்சுமி வழிபாடு, மகாலட்சுமி வழிபாடு நல்லா பண்ணுங்க. அம்பாள் தேவியை நல்ல சங்கரம் பண்ணுங்க, தேவியை பாராயணம் பண்ணுங்க. அதுல மதுரவள்ளி தாயார், என்னை பெற்ற தாயார், செங்கமல்ல நாச்சியார், ரங்கநாயகி, ஆண்டாள், ஆடிப்பூரம், பார்த்தீங்களா, வாரணம் 1000, திருப்பாவை, இப்படிப்பட்ட பாராயண நூல்கள், வேத நூல்கள், நமக்கு வேத நூல்கள் அதுதான். இதை பாராயணம் பண்ணுங்க. வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு மென்மேலும் பெருகட்டும், வாழ்க்கை சிறக்கட்டும்.